ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ரெண்டே பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒன்று பொரிக்கடலை அண்ட் பொரி. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு பொரி எடுத்து தண்ணியில் முக்கி ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, அடுப்பு சூடானதும் கடுகு போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா உளுத்தம்பருப்பு கலர் மாதிரி வரட்டும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இது ரொம்ப டேங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு சிம்மில் வச்சு நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இப்போ வந்து பொரியோட நம்ம பொடிச்சு வச்சுருக்க கடலை பொடியை சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசாலா மிக்ஸில் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்தோம்னா வந்து கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.